3 சென்ட் வடமேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் அழகாக கட்டியிருக்காங்க. கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் நல்ல கிராண்டாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கார்னர் சைட்டில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வீட்டுக்கு 2 பக்கத்தில் இருந்தும் நல்ல வெளிச்சமும் காற்றும் கிடைக்கும். 2 பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு கார் பார்க்கிங்கை நல்லா ஸ்பேசியஸாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட்டிங்காக நார்த் வெஸ்ட்டுன்னு 2 பக்கமும் பெரிய மெட்டல் கேட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வடமேற்கு கார்னர் சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1337 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 26.25 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2100 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்ட் சைட் எலிவேஷன் டிசைன், இது நார்த் சைட் எலிவேஷன் டிசைன். கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு 2 பக்கமும் நல்ல கிராண்டாக எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 26x14. தரைக்கு முழுவதும் 2x2 அடி சைஸில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங்காக நார்த் சைடில் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் சைட்லையும் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 6x3 இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16x16. தரைக்கு முழுவதும் 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு அட்டாச்சாக கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். டிவி யூனிட்டோட அனதர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக ஒரு டால் கேபினெட் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து கிச்சனை செப்பரேட் பண்ணுற விதமாக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதை நம்ம ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு இதில் நிறைய செல்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ். டோட்டல் சைஸ் 16x10. கிச்சனுக்கு மட்டும் தரைக்கு மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், சைடில் ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்டும், அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். இந்த பார்ட்டிஷன் வாலில் கூட கீழே ஸ்டோரேஜ்க்காக கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்து டைனிங் ஏரியாவிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் விண்டோ ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய விண்டோ சீட்டரும் பிளான் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 9x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. இன்பிட்வீனில் இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு திண்ணை மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா ஒரே முட்டை படிக்கட்டு ஏறது அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இன்பிட்வீனில் இந்த பிளாட்ஃபார்மில் இந்த திண்ணையில் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மீதி படிக்கட்டை ஏறலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 17x10 சைஸில் லான்ச். நார்த் ஈஸ்ட் கார்னரில் செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கார்னரில் ஃப்ரண்ட் பால்கனி. சைஸ் 12x12. அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16x11. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 7x4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற வாஷிங் ஏரியா என்ட்ராரோ. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் கூலிங் சீட்டில் செட்டு போட்டிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் ரூம் உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷிங் ஏரியாவில் உட்காரத்துக்கு வசதியாக கடப்பா ஸ்டோனில் திண்ணையும் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி அடுத்து காந்தி நகரில் சுற்றியும் நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 69 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீடைல்ஸ் எனக்கு கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.